இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது பார்க்க போகிற ஒரு தலைப்பு கர்த்தர் துணை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த வேலையிலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதுவும் நான் பார்த்தோம்னால் சங்கீதம் 70 கடைசி வசனத்திலே நான் பார்த்தோமானால், நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமானவர், கர்த்தாவே தாமதியாகும். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையானவர் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், இல்லை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு என்ன செய்கிறார், துணையான ஒரு தேவனாய் காணப்படுகிறார். நம்ம பார்த்தோமானால் கர்த்தர் என் பலனும் என் கீதும் மாணவர், எனக்கு இரட்சிப்பும் மாணவர் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு பலனாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், துணையாய் நிற்கிறார். அவர் நமக்கு இரட்சிப்பாய் ஆண்டவர் என்ன செய்வார், துணையாய் நிற்பார். எப்பொழுது துணையாய் நிற்பார் என்று சொல்லி நாம் ஒரு 2 காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால், சங்கீதம் 46 1ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம்னால், தேவனே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். எப்பேற்பட்ட துணையாக ஆண்டவர் ஆபத்து காலத்தில் இருக்கிறார், அனுகூலமான துணையாய் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், இருக்கிறார். மனிதர்களுடைய ஆறுதல் நம்மளை தேய்ச்சாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷம் சமாதானம் மாத்திரம்தான் நமக்கு அனுகூலமான அந்த ஆபத்து காலத்தில், அந்த சோர்வு நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு துணையாக இருக்கும். மதம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நான் பார்த்தோம் என்றால், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நான் பார்த்தோம் என்றால், என் ஆத்மா ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆபத்து காலத்தில் என்ன செய்கிறார்கள், தாவீதை நோக்கி பல எதிரிட்டு வந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கு எப்படி இருக்கிறார், ஒரு துணையான ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 2வது காரியமாக நான் பார்த்தோம் என்றால், சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் இதிலே பார்த்தோம் என்றால், என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கிப்பார். என்ன செய்கிறார்கள், யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீது என்ன செய்கிறார்களே சொல்கிறார். அவனுடைய எதிராளிகள் அவனை சுற்றி வளைந்து அவனை சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு தாவீதுக்கு என்ன செய்கிறார், ஒரு நல்ல துணையாக ஆண்டவர் என்ன செய்கிறார், இருக்கிற ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அதான் பார்த்தோமானால் 2 நாளாகமத்திலே நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோமானால், ஆசா என்ன செய்கிறார், கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார், ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவை பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம் தேவனாய் கர்த்தாவை எங்களுக்கு துணை நிலும் என்று சொல்லி ஆசா என்ன செய்ய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியர் ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியெடுத்த எத்தியோப்பியர் என்ன செய்கிறார்கள், ஓடி போனார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் 2 நாளாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு யுத்த நேரத்தில், சோர்வு நேரத்தில், ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், துணையாக இருக்கிற தேவனாய் காணப்படுகிறது. யாருக்கு துணை என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் அங்கே பார்த்தோம் என்றால், இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராக இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், துணையாக இருக்கிற அந்த கடைசி பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், உத்தமனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், துணையான தேவனாக இருக்கிறார். 2வது காரியமாக நாம் பார்த்தோம் என்றால், சங்கீதம் 70:5 நாம் அதில் பார்த்தோம் என்றால், சிறுமையும் எளிமையுமானவன் தேவனை என்னிடத்தில் நாம் முதலாவது காரியங்கள் பார்த்தோம் தான். சிறுமையும் எளிமையுமானவன் ஆகிய தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், துணையாக நின்றது போல ஆண்டவர் சிறுமையும் எளிமையும் மாணவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், துணையாக இருக்கிறார். 3வதாக நாம் பார்த்தோமானால், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு நல்ல துணையும் பர்த்தமாகிய மீட்பராகவும் என்ன செய்கிறார் ஆண்டவர்
இருக்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக முறைஞ்ச ஆண்டவரை நீரை துணையாக இருக்க போகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆபத்து நேரத்தில், யுத்தத்தின் நேரத்தில், சோர்வின் நேரத்தில் நீர் துணையாக இருக்க போகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் துணையாக இருந்த இன்றைய நாள் முழுவதும் நீர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உத்தமனுக்கு கர்த்த துணை, சிறுமியும் வெளியுமானவருக்கு கர்த்த துணை. ஏசப்பா, நீர் எங்களுக்கு துணையாக இருந்து பயப்படாதே என்று சொன்னீர் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து எங்களை வழிநடத்தி போயிருக்கிறபேக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.